சிவனை நேர்ல பார்த்த ஒரு பெண் பேயாக மாற வரம் கேட்டாங்க. சிவனும் அதை கொடுத்தார். புனிதவள்ளி காரைக்கால்ல பிறக்கிறார்கள். சின்ன வயசுல இருந்து சிவன் மீது அதீத பக்தி கொண்டிருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் உள்ள பரமரத்தன் என்ற ஒரு வணிகரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சூழலில் சிவன் அருளால் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறாங்க. அங்கிருந்து இவங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது. இவங்க சாதாரண பொண்ணு இல்ல, தெய்வத்தன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு பரமரத்தின் புனிதவள்ளியை விட்டு போய்விடுகிறார். புனிதவள்ளி தன் கணவரை எங்கெங்கோ தேடி ஒரு முறை மதுரையில சந்திக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு அதிர்ச்சி, அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கு. இதை விட கொடுமையான ஒரு விஷயம், அவனுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவள்ளி பேர் வச்சிருக்கிறாங்க. இதை கண்டு மனம் உடைந்த புனிதவள்ளி மேலும் அவர் கணவர் புனிதவள்ளியின் காலில் விழுகிறார். புனிதவள்ளி அவரை தனது கணவரா பார்க்கிறாங்க. ஆனால் அவர் இவர்களை தெய்வமாக பார்க்கிறார்கள். இதனால் மனம் உடைந்து புனிதவள்ளி சிவனிடம் தனக்கு பேய் உடல் வருமாறு கேட்கிறார்கள். சிவனும் அதை கொடுத்தார். மேலும் புனிதவள்ளி கைலாச மலைக்கு நடந்தே செல்கிறார்கள். அதுவும் கால் வழியா இல்ல, கை மூலமா. இதை கண்டு சிவன் புனிதவள்ளியை அம்மானு கூப்பிடுறாரு. அவங்கதான் காரைக்கால் அம்மை.